ஹாய் ஆல். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வைரமுத்து அவர்களுக்கு கிடைத்துள்ள ஞானபீட அவார்டை பற்றி தான். ஓகே, ஃபஸ்ட்டு திரு வைரமுத்து அவர்களுக்கு முக்தா ஃபிலிம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். அது ஓகே. இப்போ நம்ம இப்போ இதுக்கு வருவோம். இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் திரு வைரமுத்துக்கு அவார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு எழுதுறாங்க. அதில் அவங்க பிரதானமாக சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, மீ2. அவர் மீ2வில் மாட்டின்ட்டுருக்கார், அவருக்கு எப்படி அவார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரதானமான காரணமாக சொல்கிறாங்க. சினிமா துறையை சார்ந்தவா அப்படிங்கிறதுனால நான் இந்த மீ2 பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். சில கசப்பான உண்மைகளை நான் சொல்லத்தான் போகிறேன். அதை நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிற வர கருத்துக்களை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு கனா பின்னானெல்லாம் எழுதாதீங்க. அந்த மாதிரிலாம் எழுதினீங்கன்னா உங்களை நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுவேன். அது இப்போவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவார்டு அவரோட தனி ஒழுக்கத்துக்கு கொடுக்குற போல அவார்டு இல்லை. அவரோட எழுத்துக்கள், அவர் தமிழுக்கு ஆற்றின தமிழ் எழுத்துக்களுக்கு உண்டான அவார்டு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மீ2 அப்படிங்கிறது நம்ம சினிமாவில் நடக்கிறது ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. மீ2ன்றது எல்லா இடத்துலையுமே எல்லா காலகட்டத்துலேயுமே நடந்துன்னு தான் இருக்குது. அது புராதன காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்னை வரைக்கும் அது நடந்துன்னு தான் இருக்குது. அந்த மீ2ங்கிறது நடக்காமல் இல்லை. பட் சினிமாவில் அது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியறது, எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுது. அந்த மீ2வை பற்றி எங்கள் அப்பாவே 1975 சினிமா பைத்தியம்ன்ற படத்தில், குட்டின்ற படம் தான் சினிமா பைத்தியமாக வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் அஸ்ரானி ஒரு மேல் கேரக்டர் பண்ணியிருப்பார். பட் அதையே அப்பா ஃபீமேல் கேரக்டராக மாற்றி வரலட்சுமியை வச்சு நடிக்க வச்சாங்க. அப்போது அந்த மீ2 இதை பற்றி தான் பிரதானமாக பேசுவோம். ஒன்னோட என்றைக்குமே நான் மீ2வை நான் சப்போர்ட் பண்ணலை. பட் அட் த சேம் டைம் ஒரு நடிகை எனக்கு ரொம்ப பிடித்தமான நடிகை. நாங்கள் முக்தா ஃபிலிம்ஸில் அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தோம். ஸோ அந்த நடிகை கிட்ட நான் ரொம்ப நேரம் மீ2வை பற்றி அந்த கோவிட் டயத்தில் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது இதுதான், மாயா, சினிமாவை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். சினிமாவில் உன்னோட சம்மதம் இல்லாமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க இன்னொன்று சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சினிமாவில் நாங்கள்லாம் ரொம்ப நெருக்கமான காட்சிகள் எல்லாம் நிறைய நடிக்கிறோம். அதே மாதிரி பாடுறவங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக பாடணும், ரொம்ப நெருக்கமான காட்சிகளை நடிக்கணும். முதல் இரவு காட்சிகள்னா அதுக்குண்டான நெருக்கமான இதெல்லாம் பாடணும், எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து பாடணும். ஸோ சினிமாங்கிறது 9 to 5 ஜாப் இல்லை மாயா. இட் பிளேஸ் வித் அன் எமோஷன். அந்த மாதிரி நாங்கள் நெருக்கமான காட்சிகளை நாங்கள் நடிக்கும்போது டைரக்டர் கட் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் யாரோட எந்த நடிகரோட நடிக்கிறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கையை எடுத்து விலகிடுவாங்க. ஏன் விலகுவாங்க, எப்படி விலகுவாங்க அப்படின்னா, அதுக்கும் நாங்கள் எங்களோட என்ன சொல்கிறது, எங்களோட the way we project ourselves, the way we behave with them, அதுதான் மெயின் காரணம். நாங்கள் கொஞ்சம் லூஸ் கேரக்டராக, நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி அவங்களோடலாம் இருந்தோம்னா, டைரக்டர் கட்டு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நெருக்கமான காட்சிகளில் தொடருவாங்க. பட் நம்ம ஸ்ட்ரிக்டாக இவ்வளோதான், நான் இதுக்கு மேலே இது நாங்கள் நடிக்கிறோமா வரோமா போகிறோமா அப்படின்ற மாதிரி நாங்கள் இருந்துட்டோம்னா, டைரக்டர் கட் அப்படின்னு சொன்ன உடனே விலகி போயிடுவாங்க. ஸோ எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். ஒரு ஃபீமேலாக நாங்கள் எப்படி எங்களை கண்டக்ட் பண்ணிக்கிறோமோ, எங்களை எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் இந்த மேல் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், லைட்மேன்லேருந்து ஆரம்பித்து ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் அத்தனை பேரும் எங்களை பார்ப்பாங்க. ஸோ மீ2ங்கிறது ஒரு ஆம்பளையால் மட்டும் தனியாக இது பண்ண முடியாது. அதுக்கு காரணம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறதும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லா பேசுனாங்க. எனக்கு அது சரியாக திருப்பி சொல்ல வரலை எனக்கு.
பட் அவங்க அவ்வளோ அழகாக எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சில பேரை உதாரணங்கள் காட்டியும் எங்ககிட்ட சொன்னாங்க அவங்க. அதெல்லாம் இப்போ நம்மளெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அதெல்லாம். அண்ட் செகண்ட்லி இன்னொன்னும் சொல்கிறேன், சில நடிகைகள் அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் சில நடிகைகள் வந்து தங்களை வந்து தாங்க முன்னுக்கு வரணும், தங்க பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறவங்க வந்து அவங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் தே வில் கோ. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எங்கள் அப்பா வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்கிறேன். 1988 முதலாளி படம், 88 சாரி வாட்டமேசை 58 1958 முதலாளி படம் வந்தது. முதலாளி படம் வந்தபோது அப்பாவுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. நேஷ்னல் அவார்டு கிடைச்ச உடனே அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவரை வந்து புக் பண்ணாங்க. புக் பண்ண உடனே அப்பா வந்து அம்மணியம்மா ஸ்ட்ரீட்னு மயிலாப்பூரில் இருக்குது, அங்கே தான் இருந்தாங்க. அப்பா பெரியப்பா பாட்டியோட அம்மா, ஐ திங்க் வித்யா முக்தா பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வித்யா முக்தா பிறந்தாச்சு. ஸோ அவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமாக தான் அங்கே இருந்தாங்க. அப்பாவுக்கு கல்யாணம் ஆகலை அஃப்கோர்ஸ். அப்பாவுக்கு மட்டும் தனியாக மேலே ஒரு ரூம் இருக்குமா. இந்த ஒரு நடிகை, அவங்க பேர் சொல்லலாம் விரும்பலை, அவங்க இப்போ இல்லவும் இல்லை, அவங்க போயிட்டாங்க, அது வேற விஷயம். அந்த நடிகை வந்து அதே ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 வீடு தள்ளி இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்கலாம், தனக்கு சான்ஸ் வேணும் அப்பாவோட படத்தில் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலம் அப்படி அவங்க ஷூட்டிங் இல்லாத நேரம், அவங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்த நடிகை தான் அவங்க அப்பா அந்த காலகட்டத்தில். ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிடுகிடுன்னு வீட்டுக்கு வருவாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டு பெரியம்மாவோடையோ பெரியப்பாவோடையெல்லாம் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களாம். கடன்னு மாடிக்கு ஏறி போயிடுவாங்களாம். இப்போ எங்கள் பாட்டி வந்து வெள்ளப்புடவை கட்டின்னு இருப்பாங்க, எங்கள் பாட்டி மடிசார் கட்டின்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்களாம் எங்கள் பெரியம்மா கிட்ட, வந்துட்டா அடி பத்தினி பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களா, தாங்க மேலே போவாங்களாம், தான் பிள்ளைக்கு ஒரு துணை அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அப்பா வந்து எங்கள் பாட்டி நீ ஏன் மேலே வந்த அதெல்லாம் கேட்கவே மாட்டானாம். அப்படி உட்காரு அப்படிம்பாரான் எங்கள் அப்பா, ஒரு சேரில் பாட்டியை உட்காரு. ஸோ ஒரு 2-3 தரம் அவங்க அந்த மாதிரி பண்ண உடனே எங்கள் பாட்டி வந்து உட்கார்றது, எங்கள் அப்பா அதை அப்ஜெக்ட் பண்ணாமல் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. இவங்க இது விரும்பலை, அவர் வந்து விரும்பலை தான் வரது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 லேடியா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எப்படி நம்மளை கண்டக்ட் பண்ணுறோங்கிறதுல வந்து ஒரு 75% அதில் போயிடுறது, அதில் இருக்குது. நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஒரு இதுவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டர்னாக இருந்தோம்னா யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அது நிச்சயமாக டெஃபினட்டாக நான் பார்த்துருக்கேன். வைரமுத்துக்கு கிடைச்சிருக்கிறது மீட்டுவுக்கும் இப்போ கிடைச்சிருக்கிற விருதுக்கும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணாதீங்க. அவர் அந்த விருதுக்கு தகுதியானவரா, அவரோட எழுத்துக்கள் வந்து நன்னா இருக்கா, தமிழ் நன்னா இருக்கா, அதோட விட்டுடுங்க, அதோட பேசி விட்டுடுங்க. இது அவரோட பர்சனல் விஷயத்த நீங்கள் வேற எதுலையாவது பற்றி பேசணும், மீட்டு வரும்போது அப்போ பேசுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இதுதான் என்னோட வாக்குவாதம், இதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, திரு அகிலன் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய நாவலில், தமிழ் வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற நாவலில் அவர் ஒரு 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 சென்டென்ஸ் உபயோகித்திருக்கார். என்ன அப்படின்னா, ஒற்றுமை கெட்ட குலம் தமிழ் குலம். அதாவது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்கிறவர். அது இன்னைக்கும் தொடர்கிறது. அவ்வளோதான். இதுதான் என்னோட பார்ட்டிங் ஷாட். நன்றி, வணக்கம்.